வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றுடன் தொடர்புடைய சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக சுனில் வடகல தெரிவிப்பு. இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 93 சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவித்தல். 22வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் என்று அரசாங்கம் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிப்பு. அமைச்சர் துஷாந்த் அபேசேன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக் ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான விசேட கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றோடு தொடர்புடைய சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதியமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பதற்கான தீர்மானத்தை மக்கள் வரவேற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நீதித்துறை மற்றும் விசாரணை அமைப்புகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையினை சீர்குலைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள எதிர்க்கட்சி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனினும் இதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஸ்ரானி பண்டாரநாயக்க அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு சட்டவிரோதமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்ட காலத்தில் அதற்கு ஆதரவளித்தவர்கள் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து பேசுவது முரண்பாடானது என்றும் சுனில் வட்டகல கூறினார். நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயல்படாது என்றும், அதேவேளை படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் சட்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த விசாரணைகளால் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் அச்சமடைந்து விசாரணை அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை கட்டமைப்புகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் பிரதியமைச்சர் சுனில் வடகல கூறினார். இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 93 சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU பூட்லர் இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரையிலான காலப்பகுதி வரை இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல் ஊடாக 38 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும், போலீஸ் அதிபரின் நேரடி தலையீட்டின் மூலம் மேலும் 35 குற்றவாளிகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து மீள அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் வாகனங்கள், வீடுகள், தங்கம், காணிகள் உள்ளிட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 2024ஆம் ஆண்டு 1.49 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும், 2025ஆம் ஆண்டு 1.549 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் இதுவரை 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்ப சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட மீன்பிடி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடல் தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்திலே மாவட்டத்தின் மீன்பிடி துறையை மேம்படுத்துவதோடு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தல், இறங்கு துறைகளின் மின் விளக்குகளை பொருத்துதல், செயலிழந்துள்ள ஐஸ் தொழிற்சாலைகளை மீள இயக்குதல், மீனவர் வீதிகள் மற்றும் எரிபொருள் நிலையங்கள் அமைத்தல், சிறிய குளங்களை அபிவிருத்தி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தல், மீன்பிடி உபகரணங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், கடல் மற்றும் நீர்நிலைகளில் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், மீன்பிடி வளங்களை நிலையான முறையிலே பாதுகாத்தல் ஆகிய விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன. மீனவர் சங்கங்கள் முன்வைத்த பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விளக்கம் அளித்ததோடு அவற்றை நடைமுறைக்கு ஏற்ற வகையில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர் PK கோலித ஹமல் ஜனதாச, மீன்பிடி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த உள்ளிட்ட அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். 22வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் என்று அரசாங்கம் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டத்தரணிகள் சங்க பணிப்பாளர் PL தர்ஷன குருகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் நிலுவையில் உள்ள சுமார் 11.21 லட்சம் வழக்குகளில் 95.5% நீதிவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ளது. எனவே உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 2 ஆண்டுகளால் அதிகரிப்பது கீழ்நிலை நீதிமன்றங்களின் வழக்கு தேக்கத்திற்கு தீர்வாகாது என்று குறிப்பிட்டார். இந்த திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் என்பதால் சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள் சங்கம்,
சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியாகவே இதனை தமது கட்சி கருதுவதாகவும் குற்றம் சாட்டினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பான அரசியலமைப்பு மாற்றங்களுக்கு மக்கள் தீர்ப்பு அவசியம் என்று 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும், எனவே அரசாங்கம் மாற்றங்களை மற்றும் வாக்கெடுப்புகள் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஊழல் ஒழிப்பு என்ற பெயரிலே அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ளாமல் கடந்த கால நிதி மோசடிகள் தொடர்பான முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேர்தல்களை தாமதப்படுத்தி ஆட்சி காலத்தை நீட்டிக்கும் முயற்சியாக இந்த திருத்தம் அமையக்கூடும் என்று கூறிய PL தர்ஷன குருகே, ஜனநாயகத்தையும் நீதித்துறையையும் சுயாதீனத்தையும் பாதுகாக்க தமது கட்சி தொடர்ந்து போராடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த் அபேசேன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நிர்வாக பிரச்சனைகள், கத்தோலிக்க மதத்தை கற்பிப்பதற்கான ஆசிரியர் பொறுமையை உருவாக்குதல், ஆசிரியர் பணிகளிலே கன்னியாஸ்திரிகள் மற்றும் அருட்தந்தையர்களை இணைப்பது தொடர்பான முன்னேற்றம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் அரசாங்கத்தின் கீழ் உள்ள பாடசாலைகளின் செயற்பாடுகளுக்கு கல்வி அமைச்சின் ஆதரவை பெறுவதற்கான நடைமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. வருடத்திற்கு 3 முறை கத்தோலிக்க சபையுடன் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கான ஏற்பாட்டை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி நன்றி தெரிவித்தார். இதேவேளை எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் அனர்த்தத்தால் நாட்டின் கடல் எல்லைக்குள் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அரசாங்கம் மேலும் விரிவாக ஆராய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மாணவர்களும் தங்களது மதத்தை கேட்கும் வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கல்வித்துறையிலே நிலவும் பிரச்சனைகள் உரிய தேர்வுகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் தலைமறைவாக உள்ள கஞ்சிபான இம்ரானை தேடும் நடவடிக்கையில் அந்த நாட்டு போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் ஒத்துழைப்பை பெற்றமை ஒரு வெற்றிகரமான முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் என்று உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒலுகல தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாட்டில் அறிமுகமற்ற சூழலில் சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் எதிர்பார்த்த முடிவு உடனடியாக கிடைக்காததை தோல்வியாக கருதக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்கள் தங்களுடைய செல்வாக்களையும் தங்களது செல்வாக்கையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்துவதற்காக துப்பாக்கி சூடு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவுகள் நாடு முழுவதும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறினார். பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் பல முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட போதிலும் சில பகுதிகளில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதனால் இந்த குழுக்களை முற்றாக கட்டுப்படுத்த விரிவான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நீண்ட காலமாக ஒழுங்கமைக்கப்பட்டு இயங்கும் பாதாள உலக குழுக்களை உடனடியாக ஒழிப்பது சாத்தியமற்றது என்றாலும் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலம் நிதி நிலைமையை விரைவில் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளிலே முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ரோஹான் ஒலுகல தெரிவித்துள்ளார்.